2015ல சைட் ஆஃப் ஹட்னப் இஜிப்ட்ல 4500 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண ரேம்பை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இஜிப்ட் முழுக்க டோட்டலா ஆல்மோஸ்ட் 118 இருந்து 138 பிரமிட்ஸ் இருந்தும் 481 ஃபீட் ஹைட்ல பில்ட் பண்ணப்பட்ட கீசா பிரமிட் தான் ஓவர் 3800 இயர்ஸ் வரைக்கும் உலகத்தோட மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருந்திருக்கு. பாரிஸ்ல 1889ல ஐஃபெல் டவர் கட்டப்படுற வரைக்கும் கீசா பிரமிட், அதாவது கூஃபூஸ் பிரமிட் தான் த டாலஸ்ட் ஸ்ட்ரக்சர் இன் த வேர்ல்ட். கிரேன்ஸ், புல்டோசர்ஸ், இவ்வளோ ஏன் வீல் கூட இல்லாத பீரியட்ல 20 லட்சம் மெகா ஸ்டோன்ஸால பில்ட் பண்ணப்பட்ட கீசா பிரமிடோட வெயிட் 6 மில்லியன் டன்ஸ்ன்றது நம்ப முடியாத சாதனை. 20,000 இருந்து 30,000 மக்கள் இதுல வேலை செய்யறாங்க. ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ்ல கட்டி முடிக்கிறாங்க. ஸோ அட்லீஸ்ட் 10 ஹவர்ஸ் ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சிருக்காங்க. அப்படி பார்த்தா லிட்டரலி எவ்ரி 3 மினிட்ஸ்க்கு இவங்க ஒரு லைம் ஸ்டோனை பொசிஷன்ல வச்சிருக்கணும். ஹாட் சம்மர், ஸ்டார்ம், டொரன்ஷியல் ரெயின் மாதிரியான பல வெதர்ஸையும் தாண்டி நிற்கிறதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் இன்னைக்கும் பிரமிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாமல் பல கல்லறைகள் அண்ட் த டேஞ்சரஸ் மம்மிஸ். லெட்ஸ் டைவ் இன்டு த வேர்ல்ட் ஆஃப் இஜிப்ட் பிரமிட்ஸ். இஜிப்டில் இருக்க பிரமிட்ஸ் மட்டும் மிஸ்ட்ரிஸ் நிறைஞ்சது கிடையாது. இஜிப்டுக்கு பின்னாடியும் பல மிஸ்ட்ரிஸும் தியரிஸும் இருக்குது. இதோட ஹிஸ்ட்ரி ரொம்பவே பழசு. ஸோ ஷார்ட்டாக விஷயம் எப்போ நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ எந்த அளவுக்கு என்னால் ஹிஸ்டோரியன்ஸ் ரெஃபரன்ஸை கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ பிரமிட்ஸை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இஜிப்டை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். இஜிப்டை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பித்த சில ஆர்கியாலஜிஸ்ட்டும் ஹிஸ்டோரியன்ஸும் இஜிப்ட் பீப்புள்கிட்ட உங்கள் ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நாங்களும் கடவுளும் ஒன்றா வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை ஜஸ்டிஃபை பண்ணுற விதத்தில் அந்த ரிசர்ச்சர்ஸ்க்கு சில ப்ரூஃபும் கிடைக்குது. 18th டைனஸ்டியை சேர்ந்த கிங் அக்னேத்தனோட ஆட்சி காலத்தில் வாழ்ந்த மக்கள் ஒசைரிஸ், சேத், ஐசிஸ் அண்ட் ஹோரஸ் அப்படின்ற கடவுள்களை தான் வழிபட்டாங்க. இந்த காட்ஸ் எஜிப்ஷியன்ஸோட ஆன்சிஸ்டர்ஸ், அதாவது மூதாதையர்கள். 5000 ஆண்டுக்கு முன்னாடி 3100 BCல இஜிப்டோட நைல் நதி கரையில் ஒரு சிவிலைசேஷன் கிரியேட் ஆகுது. இந்த மக்கள் அவங்களோட ஆன்சஸ்டர்ஸை ஒர்ஷிப் பண்ணுற பழக்கம் கொண்டவர்களாக இருந்தாங்க. பிகாஸ் இவங்க கூட வாழ்ந்த ஒசைரிஸ் நிறைய அக்ரிகல்ச்சர் டெக்னிக்ஸை தெரிஞ்சு வச்சுருந்தாரு. அந்த டெக்னிக்ஸை அங்கேருந்த மற்ற இஜிப்ட் மக்களுக்கு டீச் பண்ண ஒசைரிஸ் அவங்களுக்கு ஒர்க்கை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் மூலமாக மொத்த இஜிப்டையும் ப்ராஸ்பரிட்டியாக மாற்றுறாரு. இதனால் அங்கேருந்த மக்கள் இவரை கடவுளாக பார்க்க ஆரம்பித்தாங்க. பட் இது ஒசைரிஸோட பிரதர் சேத்துக்கு பிடிக்கல. அவர் ஒசைரிஸை கொலை பண்ணி அவரோட பாடியை வெட்டி நைல் நதி கரையில் எறிகிறாரு. இது ஒசைரிஸோட டாட்டர் ஐசிஸ்க்கும் ஹோரஸ்க்கும் சேத் மேலே பயங்கர கோபத்தை கிரியேட் பண்ணுது. அண்ட் அவங்களுக்குள்ள சிவியரான ஃபைட் வருது. எப்படியாவது அவங்க அப்பா ஒசைரிஸை உயிரோட கொண்டு வரணும்னு நினச்சவங்க நைல் நதி கரையில் எரியப்பட்ட ஒசைரிஸோட பாடி பார்ட்ஸை கலெக்ட் பண்ணி மம்மிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இருந்து ஐசிஸ் அண்ட் ஹோரஸ் ரெய்னான 3rd டைனஸ்டியில் இருந்து தான் ஆஃப்டர் லைஃப்பில் இஜிப்ட் மக்களுக்கு இருந்த நம்பிக்கை அதிகமாகுது. மம்மிஃபிகேஷன் மூலமாக இறந்து போனவங்களோட பாடி டீகே ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக அவங்களோட பாடிக்கு சில ரிச்சுவல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை செஞ்சு அவங்க சோல் இம்மார்டலிட்டியை அச்சீவ் பண்ணுறதை என்ஷூர் பண்ணுறாங்க, அதாவது சாகா வரம். ஸோ ஒசைரிஸில் ஸ்டார்ட் பண்ணி ஐசிஸ், ஹோரஸ்னு இவங்க எல்லாரும் ஆஃப்டர் லைஃப், அதாவது மம்மிஃபிகேஷன் மூலமாக கடவுளாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. பட் இறந்து போகிறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் ஆமூன், காட் ஆஃப் ஏர், ரா, சன் காட் அப்படின்ற காட்ஸை ஒர்ஷிப் பண்ணியிருக்காங்க. தென் ஆஃப்டர் லைஃப்பை பிலீவ் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் இறந்து போன ஃபேரோவோட பாடியை மம்மிஃபிகேஷன் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இஜிப்டில் பல பிரமிட்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுறாங்க. அதாவது அந்த பீரியடில் இஜிப்ட் கிங்ஸை ஃபேரோ அப்படின்னு தான் மக்கள் கூப்பிட்டாங்க. திஸ் இஸ் ஹவ் த மெஜஸ்டிக் பிரமிட்ஸ் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். இப்படி தான் பிரமிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வழக்கத்துக்கு வருது. பேசிக்கலி இஜிப்ஷியன்ஸ் இந்த பிரமிடில் டூம் கிரியேட் பண்ணி ஃபேரோஸை மம்மிஃபை பண்ணி ஆஃப்டர் லைஃபுக்கு ப்ரிப்பேர் ஆகிறது தான் இவங்க ஐடியா.
பேசிக்லி ஃபுட்டு, ஜுவல்லரி, யுட்டென்சில்ஸ் இது எல்லாத்தையும் இவங்க இதுக்குள்ளே வைப்பாங்க. ஸோ தட் ஆஃப்டர் லைஃப்பில் இவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. சரி, இப்போ இந்த மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ இந்த ப்ராசஸில் டோட்டலாக 5 ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இறந்து போன பாடியிலிருந்து குயிக்காக டீகே ஆகிற எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸையும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஹார்ட்டை அப்படியே விட்டுருவாங்க. மோஸ்ட்லி லங்ஸு, லிவர், ஸ்டொமக்கு அண்ட் இன்டெஸ்டைன்ஸ் இது எல்லாம் அப்டமனில் ஒரு சின்ன இன்செஷன் போட்டு ரிமூவ் பண்ணுறாங்க. அடுத்தது அந்த பாடி நேச்சுரல் சால்ட்டால் கவர் பண்ணி அது மூலமாக அந்த பாடியை டீஹைட்ரேட் பண்ணுறாங்க. அடுத்ததாக அந்த பாடியை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக ரெசின் கோட்டட் பேண்டேஜஸால் ரேப் பண்ணுறாங்க. அண்ட் அந்த பேண்டேஜஸோட கேப்பில் சில அமுலெட்ஸ் அண்ட் ப்ரொடெக்டிவ் சிம்பிள்ஸை ப்ளேஸும் பண்ணுறாங்க. தென் இறந்து போனவங்களோட ஐடென்டிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அந்த பாடியோட ஃபேஸ் கோல்டு அண்ட் அதர் மெட்டீரியல்ஸால் செய்யப்பட்ட மாஸ்க்னால் கவர் பண்ணுறாங்க. இப்படி ரெடி பண்ண மம்மி காஃபின் ஆர் சாக்ரோஃபேகஸில் பிளேஸ் பண்ணப்பட்டு ஆஃப்டர் லைஃப்காக சில ப்ரொவிஷனோட டூமில் பரி பண்ணப்படுது. இந்த டூம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இவால்வ் ஆகி லேட்டர் இந்த டூம்ஸோட ரெஸ்டிங் பிளேஸாக பிரமிடை பில்ட் பண்ணுறாங்க. இப்படி 3rd டைனஸ்டியில், அதாவது 2670 to 2650 BCயில் கட்டப்பட்ட ஃபாரோ ஜோசரோட பிரமிட் தான் த ஃபர்ஸ்ட் பிரமிட். இதுக்கு இன்னொரு பேர் ஸ்டெப் பிரமிட் ஆஃப் சக்காரா. இதை கட்டி முடிக்க 19 இயர்ஸ் ஆயிருக்கு. இதை டிசைன் பண்ணது இமோதெப். இவர் ஒரு ரெவர்டு பாலிமேத், சர்விங் ஆஸ் அன் ஆர்கிடெக்ட், இன்ஜினியர், ஃபிசிஷியன், ஸ்கிரைப். சுருக்கமாக சொல்லணும்னா இவர் அந்த காலத்தில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிஸ்தான ஆர்கிடெக்ட். இதை முதல்ல ஃப்ளாட் ரூஃப் டூமாக பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு 60-year பிரமிடாக about 62 meters, அதாவது 203 feet ஹைட்டில் இந்த பிரமிடை பில்ட் பண்ணுறாங்க. சாதாரணமாக ஃபேரோவோட சமாதியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கட்டப்பட்ட இந்த பிரமிட் ஒரு பாயிண்டில் இறந்து போனவங்களோட ப்ரைடாக மாறுது. அப்படி அடுத்தடுத்த டைனஸ்டியில் மோஸ்ட் மெமரபிள் மெமோரியலாக கிரியேட் ஆனதில் ரொம்பவே ஃபேமஸான, இப்போ வரைக்கும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிற நைல் ரிவரோட இந்த வெஸ்ட் ரீஜியனில் இருக்கிற இந்த 3 பிரமிட்ஸ் தான். த ஃபர்ஸ்ட் ஒன், த டாலஸ்ட் கிரேட் பிரமிட் ஆஃப் கீசா. அடுத்தது காஃப்ரே பிரமிட், செகண்ட் லார்ஜஸ்ட். மென்கோரே பிரமிட், த ஸ்மாலர் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன், த கிரேட் பிரமிட் ஆஃப் கீசா. இந்த பிரமிட் ஃபெரோ கூஃபுக்காக டூமாக கட்டப்பட்டது. 4th டைனஸ்டியில், அதாவது 2580 BCEயில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பித்த இந்த பிரமிடோட கன்ஸ்ட்ரக்ஷன் அரவுண்ட் 2560 BCயில் ஃபினிஷ் ஆகுது. கூஃபு தான் செகண்ட் கிங் ஆஃப் 4th டைனஸ்டி. ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸாக thousands ஆஃப் எம்ப்ளாயீஸால் கட்டப்பட்ட இந்த பிரமிட் 481 feet ஹைட்டில் பில்ட் பண்ணப்பட்டது. செகண்ட் லார்ஜஸ்ட் இஸ் காஃப்ரே பிரமிட். கூஃபுவோட சன் காஃப்ரேக்காக கிரியேட் பண்ணப்பட்ட இந்த பிரமிடோட ஹைட் 471 feet. காஃப்ரே பிரமிடோட கன்ஸ்ட்ரக்ஷன் 2558 BCயில் ஆரம்பித்து 2532 BCயில் கட்டி முடிக்கப்படுது. டோட்டலாக 26 இயர்ஸ். அண்ட் தேர்ட் ஒன், இந்த சின்ன மென்கோரே பிரமிட். கூஃபோட கிராண்ட்சன் மென்கோரேக்காக கட்டப்பட்ட இந்த பிரமிட் 213 feet ஹைட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டுச்சு. 2510 BCயில் ஆரம்பித்த இந்த பிரமிடோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் 2500 BCயில் கம்ப்ளீட் ஆகுது. ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ். இந்த 3 இல்லாமல் ஈஜிப்டில் ஆல்மோஸ்ட் 118 பிரமிட்ஸ் டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் ஷேப்ஸில் இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரி ஈஜிப்டில் இருக்குது. இதில் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, இந்த கிரேட் பிரமிட் ஆஃப் கீசாவில் ஆர்கியாலஜிஸ்ட் போனப்போ ஜஸ்ட் இந்த 3 ரிலிக்ஸை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயமும் கிடைக்கல. பேசிக்லி இந்த பிலீவ்ஸ் அண்ட் தியரியை வேலிடேட் பண்ணுற விதத்தில் வேறு எந்த ஒரு எவிடன்ஸும் இவங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா அவங்க எதிர்பார்த்துட்டு போனது இவங்க நினச்ச மாதிரி அந்த பைசா, கோல்டு இதெல்லாம் அங்கே இருக்கும் அப்படின்ட்டு. இதுக்கு அவங்க ரீசனாக சொன்னது என்னென்னா, மேபி பல வருஷத்துக்கு முன்னாடியே மக்கள் இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்கலாம்னு. ஸோ பேசிக்கலி மக்கள்லாம் ஆட்டை போட்டாங்க. தோராயமாக கூஃபூஸ் கிரேட் பிரமிட் ஆஃப் கீசாவில் 20 years with 25,000 workers, காஃப்ரேஸில் 20 to 25 years with 20,000 workers, மென்கோரேல 15 years with 12,000 workers, ஜோசஸ் ஸ்டெப் பிரமிடில் 19 years with 7,000 workers வேலை செஞ்சுருக்காங்க. ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரியான ஹெரோடோட்டஸ் மாதிரியான பல ஹிஸ்டாரியன்ஸும் ஏர்லி ட்ராவலர்ஸான நெப்போலியனோட சோல்ஜர்ஸும் நேரில் பார்த்து எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறதா ரெஃபரன்ஸும் இருக்குது. அண்ட் ஈஜிப்டில் இருந்த ஸ்லேவ்ஸ் தான் பிரமிட்ஸை பில்ட் பண்ணாங்கன்னு ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் இவங்க ரொட்டேட் ஆனதாகவும் ஏன்ஷியன்ட் கிரீக் ஹிஸ்டாரியன் ஹெரோடோட்டஸ் அவரோட நோட்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த பிரமிடை பில்ட் பண்ண எம்ப்ளாயீஸ் ஸ்டோன் கட்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ் அண்ட் சில நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்ஸ்னு பல வெரைட்டி ஆஃப் ஸ்கில்ஸ் தெரிஞ்ச இன்ஜினியர்ஸ் அண்ட் லேபரர்ஸாக இருந்ததா பல ஹிஸ்டோரியன்ஸ் ப்ரூஃபோட சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி பிரமிடை பில்ட் பண்ணுறதுக்கான என்னென்ன மாதிரியான மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணாங்கன்னு பார்க்கலாம்.
கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பேசிக்லி 2.3 மில்லியன் லைம்ஸ்டோன் பிளாக்ஸ் வெயிங் 5 மில்லியன் டன்ஸ், கிரானைட் பிளாக்ஸ் வெயிங் அரௌண்ட் 3,20,000 டன்ஸ், 5 lakh tons ஆஃப் மோட்டார், அதாவது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் சாண்ட் ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் ஜிப்சம் இல்லைனா லைம் மிக்சரை யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பிளாக்ஸை பைண்ட் பண்ணுறதுக்கு. இந்த கிரானைட் பிளாக்ஸை 800 கிலோமீட்டரில் இருக்க அஸ்வான்கிற குவாரியில் இருந்து எடுத்து போட் வழியாக நைல் ரிவரில் கொண்டு வராங்க. ஒவ்வொரு லைம்ஸ்டோன் பிளாக்கும் 2.5 to 15 டன் வெயிட்டு, கிரானைட் பிளாக்ஸை 25 to 80 டன் வெயிட்டு. இது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக கட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு காடை கூட நம்ம கேப்பில் வைக்கலாம், அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக. வெளியில் என்ன தான் டெம்பரேச்சர் இருந்தாலும் சரி, உள்ள டெம்பரேச்சர் பர்ஃபெக்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும், அந்த அளவுக்கு அக்யூரசி. பிரமிட்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு லைம் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணவங்க பிரமிட்ஸோட இன்னர் சேம்பர்ஸை கிரானைட்ஸால் செட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு லைம் ஸ்டோன் பிளாக்கோட டைமென்ஷன் 1x1x0.5 m, அரவுண்ட் 3 to 4 feet லாங். வெயிட்டு 2.5 டன்ஸு, ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்மால் காரோட வெயிட்டு. லார்ஜ் லைம்ஸ்டோன் பிளாக்கோட வெயிட்டு 10 to 15 டன்ஸ், ஈக்குவல் டு 4 to 6 காரோட வெயிட்டு. ஆல்மோஸ்ட் 8,000 கிரானைட் பிளாக்ஸை கிங்ஸ் சேம்பர், ரிலீவிங் சேம்பர்ஸ் அண்ட் பேசேஜஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த லைம்ஸ்டோன்ஸை ஹோல்ட் பண்ணுறதுக்கு சிமெண்ட்டுக்கு பதிலாக ஜிப்சம் பேஸ்ட் மோட்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பிக் சைஸ் லைம்ஸ்டோன்ஸை மூவ் பண்ணுறதே இன்ஜினியர்ஸ்க்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்திருக்கும். ஸோ ஸ்டோனை மூவ் பண்ணுறதுல ஸ்டார்ட் பண்ணி அதை கட் பண்ணுறது, கரெக்டாக பிளேஸ் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே ஏன்ஷியன் இஜிப்ஷியன்ஸ் பல ஸ்பெஷல் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி அரௌண்ட் 20 இயர்ஸில் இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறாங்க. ரிமெம்பர், நம்ம பேசிகிட்டு இருக்கிறது 5000 ஆண்டுக்கு முன்னாடி. ஸோ வீலுங்கிற ஒரு விஷயமே கண்டுபிடிக்காத ஒரு காலம். ஓல்ட் கிங்டம் பீரியடில் நைல் ரிவர் வாஸ் மச் க்ளோசர் டு கீசா பிளாட்டியூ. இந்த மாதிரி இதில் ஒரு மேஜர் வாட்டர் சேனல் ஆர் பிரான்ச் ஆஃப் நைல் கால் கூஃபு பிரான்ச் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கு. இந்த ஃபாசில் ரிவரை இவங்க ராக்கை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இமேஜின் 2.5 டன் லைம்ஸ்டோன் பிளாக்ஸ் நைலில் ஃப்ளோட் ஆகி கீசாக்கு வருது. இந்த மாதிரி இம்ப்ரெசிவ். இந்த ராக்ஸை ரிவரில் ராஃப்ட் மூலமாக கொண்டு வந்து பிரமிட் பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறம் ஸ்லெட்ஜஸ் யூஸ் பண்ணி வெட் கிரவுண்டில் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதை இப்போ ரீசெண்டாக 2014 ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை 1900 BCE பெயிண்டிங் ஃப்ரம் த டூம் ஆஃப் ஜெகுதி ஹொத்தேப்பில் இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பிக்சரில் கொஞ்சம் நீங்கள் உத்து பார்த்தீங்க அப்படின்னா 170 மக்கள் இதில் ஒரு ஸ்டாச்சுவை புல் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். இங்கே ஒரு ஆள் தண்ணி ஊற்றுறதையும் நீங்கள் பார்க்கலாம் ஃபார் கிரியேட்டிங் திஸ் வெட் கிரவுண்ட், இந்த கல்லெல்லாம் மூவ் பண்ணுறதுக்கு. டேனியல் பான் அப்படிங்கிற ஃபிசிசிஸ்டும் அண்ட் அவரோட டீமும் இதை ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த டெக்னிக் மூலமாக ராக்ஸை மூவ் பண்ணுறது ஈஸின்னு, டியூ டு லெஸ் ஃப்ரிக்ஷன். ஓகே, இப்போ ராக்ஸ் வந்துருச்சு. இப்போ ஒவ்வொரு ராக் மேலே இன்னொரு ராக்கை எப்படி தூக்கி வைக்கிறது? இதில் பல டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் த ரேம்ப் மெத்தட். இதையும் 2015 தான் கண்டுபிடிச்சாங்க. சைட் ஆஃப் ஹட்னூப் இஜிப்டில் 4500 வருஷம் ஓல்டு ரேம்பை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, வாட் இஸ் ரேம்ப் மெத்தட்? அதாவது பிரமிட்ஸோட சைடில் சாயில் அண்ட் பிரிக்ஸை வச்சு ஸ்லோப்பான ரேம்பை பில்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அந்த ரேம்ப் வழியாக வுட் அண்ட் கயிறை யூஸ் பண்ணி வெயிட்டான லைம் ஸ்டோன்ஸை மேலே ஒர்க்கர்ஸ் யூஸ் பண்ணி இழுக்கிறாங்க. இந்த ஸ்லோப்பை கொஞ்சம் தூரமாக வைக்கிறாங்க, ஏன்னா ரொம்ப எலிவேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்டோன்ஸை மேலே இழுக்கிறது கஷ்டமாயிரும். இந்த மாதிரி நெக்ஸ்ட் டெக்னிக், இந்த லைம் ஸ்டோன்ஸை இன்னொரு லைம் ஸ்டோன் மேலே வைக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ண டெக்னிக் லீவர்ஸ் அண்ட் புலிஸ். இதுக்கு இவங்க இது மாதிரி ஒரு வுடன் ராட் செட்டப்பை யூஸ் பண்ணுறாங்க. இந்த மெத்தடில் வுடன் ராட்ஸோட ஹெல்ப்பில் ஒரு சைடில் வெயிட், இன்னொரு சைடில் ஸ்டோன்ஸை வச்சு அதை மூவ் பண்ணுறது மூலமாக அது எக்ஸாக்ட் பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணப்படுது. இந்த டெக்னிக் பேர் ஷடூஃப். இதை யூஸ் பண்ணி இஜிப்டில் தண்ணியும் எடுத்திருக்காங்க. பேசிக்லி ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சரல் டெக்னிக் தான் இது. இப்படி பல கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி மில்லியன்ஸ் ஆஃப் டன்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸை வச்சு பில்ட் பண்ணப்பட்ட இந்த பிரமிட்ஸோட அக்யூரேட் ஸ்கேல் ஏன்ஷியன் இஜிப்ஷியன்ஸோட ஆர்கனைசேஷனல் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் கேப்பபிலிட்டிஸை இப்போ வரைக்கும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுது. இதில் ஆல்மோஸ்ட் 20,000 to 30,000 ஒர்க்கர்ஸ் வேலை செஞ்சுருக்கணும். ஏன்னா இவங்க 20 இயர்ஸில் இதை முடிச்சிருந்தாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 10 hours ஒவ்வொரு நாளும் இவங்க இதில் வேலை செஞ்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் லிட்டரலி எவ்ரி 3 minutesக்கு ஒரு ஸ்டோனை இவங்க கரெக்டான பொசிஷனில் வச்சுருந்துருக்கணும். இதுதான் இன்னும் எல்லா சயின்டிஸ்டையும் வேக்க வைக்கிற, கன்ஃபியூஸ் பண்ணுற ஒரு ரெக்கார்ட். ஹவு இஸ் இட் ஈவன் பாசிபிள்? யோசிச்சு பார்க்கவே ஆச்சரியமான விஷயம். ஹென்ஸ் திஸ் இஸ் அ வேர்ல்ட் வண்டர், ஒரு மிஸ்ட்ரியும் கூட. இவங்க யூஸ் பண்ண மோட்டாரோட கெமிக்கல் காம்போசிஷன் கூட சயின்டிஸ்ட்னால கரெக்டாக அதை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியல. மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பில்டிங்கோட ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. பிரமிட்ஸ் பில்ட் பண்ணப்பட்ட விதம், அது கட்டுறதுக்கு செலக்ட் பண்ண டிரெக்ஷன்
அண்ட் டிசைன் அப்படின்னு இது எல்லாம் பேஸ் பண்ணி ஈஜிப்ட் ஹிஸ்டோரியன்ஸும் மற்ற ரிசர்ச்சர்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிஸ்டும் இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஃபேசினேட்டிங் ஃபேக்ட்ஸை சொல்கிறாங்க. ஈஜிப்டில் கட்டப்பட்ட ஒவ்வொரு பிரமிடும் நார்த், சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்னு 4 கார்டினல் டைரக்ஷனில் ப்ராப்பராக அலைன் பண்ணப்பட்டிருக்கு. இது தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி இஜிப்ஷியன்ஸ் யூஸ் பண்ண சர்வேயிங் அண்ட் ஆஸ்ட்ரானமிக்கல் அலைன்மெண்ட் ஸ்கில்ஸை ஷோகேஸ் பண்ணுது. இதில் இருக்கிற ஜியாமெட்ரிக்கல் எரர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இன்னொரு மார்வல். அது என்னன்னா 1/15 of 1 degree எரர். லிட்ரலி that high level of precision with respect to angular deviation from the geographic north pole, அதாவது இந்த டிகிரி வேரியேஷன். இது இவங்க நீங்கள் இங்கே பார்க்குற ஆட்டம் ஈக்குனாக்ஸ் ஷேடோ தியரி அண்ட் கான்ஸ்டலேஷன் அலைன்மெண்ட்டை யூஸ் பண்ணி இந்த ப்ரெசிஷனை அச்சீவ் பண்ணுறாங்க. அதாவது சன்ரைஸ் அண்ட் சன்செட் ஆகும்போது உழுகிற நிழலில் இருக்கிற டிகிரி வேரியேஷன் அண்ட் ஸ்டார்ஸோட அலைன்மெண்ட்டை வச்சு இதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ட்ரூலி ஃபேசினேட்டிங். ஆல்சோ பிரமிட்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண லைம்ஸ்டோன்ஸை நைல் ரிவருக்கு பக்கத்தில் இருக்க ஆஸ்வான் குவாரியில் இருந்து தான் எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இது சதர்ன் ஈஜிப்ட் ரீஜனில் இருந்து அரவுண்ட் 800 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு இடம். இவங்க இந்த ஸ்டோன்ஸ், கிரனைட்ஸ் எல்லாம் உடைக்கிறதுக்கு காப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் நீங்கள் பார்க்குற டூல்ஸ். ஹார்ட் ஸ்டோன்ஸ் லைக் கிரனைட்டை உடைக்கிறதுக்கு இவங்க டோலரைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ராக்ஸ் உடைக்கிற டெக்னிக்கை கேட்டிங்கன்னா இன்னும் செம யூனிக் அது. ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ராக்ஸில் கேப் ஆர் ஹோல்ஸை ஏதோ ஒன்று தேடி அதில் வெட் வுட்டன் வெட்ஜஸை வைக்கிறாங்க. இதிலிருந்து ஸ்டோன்ஸ் அந்த வாட்டரை அப்சர்வ் பண்ணும். தென் வெட்ஜஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்டோன் ஆட்டோமேட்டிக்லி உடையும். பிரில்லியன்ட் இஸ்ன்ட் இட்? பிரமிடோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான வாட்டர் நைல் ரிவரில் இருந்து கிளைம் பண்ணப்பட்டதாக சில ஹிஸ்டோரியன் சொன்னாலும் ஈஜிப்ட் பிரமிட்ஸை எக்ஸாமின் பண்ண சில ஆர்கியாலஜிஸ்ட் பிரமிட்ஸ் இருக்கிற ஏரியாவில் பர்டிகுலராக ஆஸ்வான் குவாரிக்கு பக்கத்தில் எல் அராமத் அப்படிங்கிற ஒரு ரிவர் இருந்ததுக்கான ட்ரேசஸ் இருக்குன்னும் அந்த ரிவரோட வாட்டரை யூஸ் பண்ணி பிரமிட்ஸ் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்கிறாங்க. இறந்து போனவங்களோட சோல்ஸ் சன்னோட கிங்டம் கூட ஜாயின் ஆகிறதா எஜிப்ஷியன்ஸ் பிலீவ் பண்ணாங்க. இதனால தான் ஒவ்வொரு பிரமிட்ஸையுமே நைல் ரிவரோட வெஸ்ட் சைடில் பில்ட் பண்ணாங்க. ஸோ த வெஸ்ட் பிகேம் லிங்க்ட் வித் டெத், தி ஆஃப்டர் லைஃப் அண்ட் த செட்டிங் ஆஃப் த சன். பிரமிட்ஸ்க்கு உள்ள மம்மீஸை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக பிரமிட்ஸ்க்கு வெளியே, அதாவது சரௌண்டிங் டெம்பரேச்சர் என்னவா இருந்தாலும் பிரமிட்ஸ்க்கு உள்ள எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக 20 டிகிரி செல்சியஸ் இருக்கிற மாதிரி பில்ட் பண்ணாங்க. பிரமிட்ஸ்க்கு உள்ள இன்னர் சேம்பர்ஸ், டனல்ஸ்னு காம்ப்ளெக்ஸான நெட்வொர்க் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. பர்டிகுலராக ஒன் ஆஃப் த ஏன்ஷியன்ட் வேர்ல்ட் ஒண்டரான த கிரேட் கீசா பிரமிடை எடுத்துக்கிட்டோம்னா அது 2.3 மில்லியன் ஸ்டோன்ஸ் பிளாக்கால் பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது பல எர்த்குவேக்கு அப்புறமும் அசையாமல் நிற்கிற ஒரு பிரம்மாண்டம். டோட்டலாக 5.5 மில்லியன் டன்ஸுக்கும் அதிகமான வெயிட் இருக்கிற கீசா பிரமிடோட எக்ஸ்டீரியர் ஒயிட் லைம்ஸ்டோன்ஸால் கவர் பண்ணப்பட்டுச்சு ஃபார் பியூட்டிஃபுல் அப்பியரன்ஸ். இந்த ஒயிட் லைம்ஸ்டோன்ஸ் சன்லைட்டில் ரிஃப்ளெக்ட் பண்ணி மின்றது உண்மையிலேயே ஒரு கண்ணை கவர்ற ஒரு காட்சி. பல ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் இந்த அவுட்டர் லேயர் டெஸ்ட்ராய் ஆகி இப்படி இருந்த பிரமிட் இப்போ இப்படி இருக்குது. காஃப்ரே பிரமிடோட டாப்பில் மட்டும் இன்னும் அந்த பழைய டச் லைட்டாக இருக்குது. வைல் த கிரேட் பிரமிட் ஆஃப் கீசா அண்ட் மென்கொய்ரே பிரமிடோட அவுட்டர் லேயர் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இந்த பிரமிடில் ஃபேரோ கூஃபுக்காக கிங்ஸ் சேம்பர், கூஃபோட குயினுக்காக குயின்ஸ் சேம்பர் அண்ட் சப்டரேனியன் சேம்பர்னு 3 இம்பார்ட்டன்ட் சேம்பர்ஸ் செட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த சேம்பர்ஸ்க்கு போகிற வழி ஈக்குவலாக இல்லாமல் டிசெண்டிங் பேசேஜ் வேயாகவும் அசெண்டிங் பேசேஜ் வேயாகவும் செட் பண்ணியிருக்காங்க. டிசெண்டிங் பேசேஜ் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் டைமில் லோவர் சேம்பருக்கு ரீச் பண்ண முடியும். இந்த ஏரியா ரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸை ரெஃபர் பண்ணுது. அசெண்டிங் பேசேஜ் பிரமிடோட ஹார்ட்டுக்கு கனெக்ட் பண்ணி கிராண்ட் கேலரிக்கு போகும். இங்கே இருந்து குயின்ஸ் சேம்பர் அண்ட் கிங்ஸ் சேம்பருக்கு போக முடியும். கீசா பிரமிட் கட்டப்பட்ட சமயத்தில் இருந்த ஹைட், அதாவது அதோட ஒரிஜினல் ஹைட் 146.6 மீட்டர்ஸுக்கும் அதிகமாக இருந்திருக்கு. பட் இப்போது ஸ்டாம் மாதிரியான சில வெதர் கண்டிஷன்ஸ்னால கிரியேட் ஆன எரோஷன்ஸில் கீசா பிரமிடோட ஹைட் டிக்ரீஸ் ஆகி இப்போ அதோட கரண்ட் ஹைட் 138.8 மீட்டர்ஸாக இருக்குது. கீசா பிரமிடோட பேஸ் மட்டுமே அபவுட் 230 மீட்டர்ஸ், அதாவது 10 ஃபுட்பால் கிரவுண்டோட சைஸுக்கு ஈக்குவலானது. அதோட அப்பர் பார்ட் 6 ஃபுட்பால் கிரவுண்டோட சைஸுக்கு ஈக்குவலானது. அண்ட் அதோட டோட்டல் வால்யூம் அப்ராக்சிமேட்லி 2.6 மில்லியன் கியூபிக் மீட்டர்ஸுக்கும் பெரிய பிரம்மாண்டமான ஸ்பேஸை கொண்டது. அதாவது திஸ் இஸ் ஈக்குவலன் டு ஆல்மோஸ்ட் 3300 ஒலிம்பிக் ஸ்விம்மிங் பூல்ஸ் ஆஃப் ஸ்டோன். இதெல்லாம் பல பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் இப்போ ரீசெண்டான ரிசர்ச்சில் பிரமிடை பற்றி சில நியூ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை தெரிய வந்திருக்கு. அதுதான் த ஹிடன் சேம்பர்ஸ்.
2015 ரீசன்ட் டிஸ்கவரியாக கிரேட் பிரமிடுக்குள்ள பில்ட் பண்ணப்பட்டிருக்க ஹிடன் சேம்பர்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. இந்த ரிசர்ச்சில் இந்த பிரமிடோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அண்ட் அதை பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண டெக்னிக்ஸை இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க ஆர்கியாலஜிஸ்ட் இதில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இன்னொரு ஃபேக்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு பிரமிட்ஸும் ஒரையான் கன்ஸ்டலேஷனில், தட் மீன்ஸ் நைட் ஸ்கையில் மோஸ்ட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு விண்மீன் கூட்டத்தோட நேம் தான் ஒரையான். ஒவ்வொரு பிரமிட்ஸும் இந்த ஒரையான் கன்ஸ்டலேஷனில் இருக்க ஸ்பெசிஃபிக் ஸ்டார்ஸ் கூட அலைன் பண்ணப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் இந்த ஸ்டார்ஸ் கூட இருக்க அலைன்மெண்ட் ஃபேரோவோட ஆஃப்டர் லைஃப்கான ஜேர்னியை சிம்பலைஸ் பண்ணுது. இதுலேயும் சில கான்ஃப்ளிக்ஸ் இருக்குது. சில சயின்டிஸ்ட் இது அலைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, சிலர் இட்ஸ் நாட் அலைன்ட் எனிமோர்னு சொல்கிறாங்க. பட் மெயின் ஸ்ட்ரீம் இஜிப்டாலஜிஸ்ட் இதை ஃபேக்டாக ஒத்துக்கல. நெவர்த்லெஸ் இன் மை ஒப்பீனியன் இந்த டிஸ்கவரி ஏன்ஷியன் இஜிப்ஷியன்ஸோட அஸ்ட்ரானமிக்கல் நாலேஜை டெஃபினட்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அடுத்ததாக த கிரேட் ஸ்விங்ஸ். கீசா பிரமிடுக்கு பக்கத்துலேயே ஆர்கியாலஜிஸ்ட் த கிரேட் ஸ்விங்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஸ்விங்ஸ் அப்படிங்கிறது ஹியூமனோட தலையும் லயனோட பாடியும் இருக்க ஒரு பிரம்மாண்டமான ஸ்டாச்சு. த கிரேட் ஸ்விங்ஸ் ஆஃப் கீசாவை 2500 BCEல பில்ட் பண்ணாங்க டியூரிங் த ரெயின் ஆஃப் ஃபாரோ காஃப்ரே, 4th டைனஸ்டி ஓல்ட் கிங்டம். இதை பில்ட் பண்ணதுக்கு ரீசன் இதை ஒரு கார்டியன் அண்ட் சிம்பிள் ஆஃப் ராயல் பவராக அவங்க இதை பார்த்தாங்க. இப்போது பிரமிடுக்கு பின்னாடி இருக்க சில தியரிஸ் அண்ட் கொஷின்ஸை பார்க்கலாம். நைல் ரிவர் பேங்க்கில் ஒரு புது சிவிலைசேஷன் க்ரியேட் ஆயிருக்குன்னா அந்த மக்கள், அதாவது ஒசைரிஸ் அண்ட் அவரோட ஜென்ரேஷன் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்ற கொஷினுக்கு ஆன்சர் தேடின ஹிஸ்டோரியன்ஸ்க்கு இன்னும் பல கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகுது. அதே மாதிரி பிரமிட்ஸை கட்டினது இஜிப்ட் டைனஸ்டியில் வாழ்ந்த ஸ்லேவ்ஸ்ன்னு ஹெரோடோட்டஸ் உட்பட பல ஹிஸ்டோரியன் சொல்கிறாங்க. இதை நீங்கள் சில மூவிஸில் கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸை பற்றி எதுவுமே தெரியாத ஸ்லேவ்ஸால் எப்படி புது புது மெத்தட்ஸை யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு அக்யூரேட் ஸ்கேலில் இதை பில்ட் பண்ண முடியும்? ஐ பர்சனலி டவுட் தட். பிரமிட்ஸை பற்றின ரிசர்ச்சில் இன்வால்வ் ஆன ஹிஸ்டோரியன்ஸும் ஆர்கியாலஜிஸ்டும் இந்த கொஷனுக்கான ஆன்சரை டிஸ்கவர் பண்ணுறாங்க. அதாவது ஹோலோகிராஃபிக்ஸ் மாதிரியான சில நோட்ஸை படித்த ரிசர்ச்சர்ஸ் இந்த பிரமிட்ஸ் கட்டப்பட்ட பிளேஸுக்கு பக்கத்தில் குகைகள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அது அப்ராக்சிமேட்டாக 1500 இருந்து 2000 மனுஷங்க வரைக்கும் தங்கி ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு பெருசாக இருந்திருக்கு. ஜஸ்ட் ரெசிடென்ஸ் மட்டும் இல்லாமல் பிரமிட்ஸ் இருக்கிற சைட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஹைத் அல் குரப் அப்படின்ற பிளேஸில் இஜிப்ட் ஆர்கியாலஜிஸ்ட் ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ரிசர்ச்சில் நிறையா ஸ்கெலிட்டன்ஸையும் கண்டுபிடிக்கிறாங்க. அது வெறும் ஹியூமன்ஸோடது மட்டும் கிடையாது, அதில் நிறைய ஆடுகள் மாடுகள் மாதிரியான கேட்டல்ஸோட ஸ்கெலிட்டன்ஸும் கிடச்சிருக்கு. அது எல்லாமே பிரமிடை பில்ட் பண்ண எம்ப்ளாயீஸ்க்கான சப்ளை பண்ணப்பட்ட ஃபுட்டாக இருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. அதாவது வேறு வேறு கண்ட்ரீஸில் இருந்து பிரமிட்ஸை கட்டுறதுக்காக குரூப்பாக வந்த இன்ஜினியரிங் எக்ஸ்பர்ட்ஸ்க்காகவும் மற்ற லேபரர்ஸ்க்காகவும் குக் பண்ணப்பட்டதா சில ஏன்ஷியன் இஜிப்ஷியன்ஸ் நோட்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹைத் அல் குரபில் ஃபர்தராக பல பிளேஸில் தோண்ட அடுத்தடுத்து 12 இருந்து 16 மம்மிஸ் வரையும் கிடச்சிருக்கு. அந்த மம்மீஸுக்கு பக்கத்துலேயே சில ஜார்ஸும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதில் ஹியூமன் சாப்பிடக்கூடிய ஃபுட், அதாவது மம்மீஸுக்கு ஆஃப்டர் லைஃப்க்கு தேவையான சில விஷயங்கள் அதில் இருந்திருக்கு. ஸோ இப்போ நீங்களே யோசிச்சுங்க, இன்கேஸ் ஸ்லேவ்ஸ் தான் இந்த பிரமிட்ஸை பில்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட பாடியை மம்மிஃபிகேஷன் பண்ணவோ அவங்களுக்கு தேவையான ரெசிடென்ஸ் அண்ட் லக்ஸுரியஸ் ஃபுட்டு இவ்வளோ வசதிகளையும் பண்ணி கொடுக்கணும்னோ அவசியமும் கிடையாது. ஸோ ரிசர்ச்சர்ஸ் ஹைத் அல் கரபில் கிளைம் பண்ண எவிடன்ஸஸை வச்சு பிரமிட்ஸை கட்டுனது ஸ்லேவ்ஸ் கிடையாது, கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ் தெரிஞ்ச வேர்ல்டோட வேறு வேறு ரீஜன்ஸில் இருந்து கூட்டிகிட்டு வரப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ் தான் அப்படின்னு இஜிப்ட் ரிசர்ச்சர்ஸும் ஆர்கியாலஜிஸ்டும் எவிடன்ஸோட ப்ரூஃப் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி சில ரெக்கார்ட்ஸ் இருந்தாலும் ஸ்லேவ்ஸ் தான் கட்டுனாங்க அப்படின்னு சில ஹாலிவுட் மூவிஸில் டெபிக்ட் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி மூவிஸில் தப்பான கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொன்ன இஜிப்ஷியன்ஸ் அந்த மூவி ரிலீஸ் ஆகிறத அப்போஸ் பண்ணாங்க. 1998 ரிலீஸ் ஆக இருந்த த பிரின்ஸ் ஆஃப் ஈஜிப்ட் மூவியும் 2014 ரிலீஸ் ஆக இருந்த எக்ஸோடஸ் மூவியும் இஜிப்ட் பேன் பண்ண ப்ரெஷர் கொடுத்தாங்க. இந்த 2 மூவியும் அந்த பீரியடில் பயங்கர ஒரு பெரிய இஷ்யூவே ஆச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஜூஸ் பிரமிடை பில்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க, விச் இஸ் எகெயின்ஸ்ட் ஹிஸ்டோரியன்ஸ் பிலீஃப். இது எல்லாத்தையும் தாண்டி சிலர் ஸ்லேவ்ஸாக இருந்த ஜூஸ் தான் பிரமிட்ஸை கட்டினதாக சொல்கிறாங்க. பட் அதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா பிரமிட் கட்டப்பட்டது பிசியில், அதாவது 4th டைனஸ்டியில். அண்ட் 18th டைனஸ்டியில் பிரமிட் கட்டுறதையே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இது உண்மையாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ பிரமிட்ஸ் கட்டப்பட்டதுக்கு பின்னாடி நிறையா ஸ்டோரிஸும் தியரிஸும் இருந்தாலும் நான் படித்த வரைக்கும் ஃபேக்ட் என்னென்னா, பிரமிட்ஸை பில்ட் பண்ணது பல கண்ட்ரீஸில் இருந்து செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு வரப்பட்ட ஸ்கில்டு பில்டிங் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா மற்ற எல்லாமே கான்ஸ்பிரசி தியரிஸ் தான். இந்த அன்டெனைபிள் ஃபேக்ட்டுக்கு நிறைய ப்ரூஃப்ஸும் எவிடன்ஸும் இருக்குது.
இன்னும் பிரமிட்ஸ்க்கு பின்னாடி இருக்க மிஸ்ட்ரிஸ் அண்ட் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்க இப்போ அதாவது 2025ல் சில ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. பிரமிட்ஸோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காக ரிசர்ச்சர்ஸ் அட்வான்ஸ் ஸ்கேனிங் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை காஃப்ரே ப்ராஜெக்ட் 2021ல் ஆரம்பிச்சு ஏப்ரல் 2025ல் பப்ளிக்காக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இதுக்கு கொடுத்துருக்காங்க. சயின்டிஸ்ட் சாருங்கிற சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் டோப்ளர் டோமோகிராஃபி மெத்தடை யூஸ் பண்ணி பிரமிடோட 3 டைமென்ஷனல் டோமோகிராஃபிக் இமேஜ், அதாவது அதோட இன்டீரியர் அந்த சப்சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ணுறாங்க. இந்த சார் டெக்னாலஜியில் சயின்டிஸ்ட் சேட்டலைட்ஸ் யூஸ் பண்ணி பிரமிட் ஸ்ட்ரக்சரில் சீஸ்மிக் வேவ்ஸ் ஆர் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னால ஆற மைக்ரோ மூமெண்ட்ஸை ட்ராக் பண்ணி இந்த டிரான்ஸ்பரண்ட் 3D இமேஜை ஜென்ரேட் பண்ணுறாங்க. இந்த கிளைம் படி இவங்களால பிரமிடை டிரான்ஸ்பரண்ட்டாக இவங்களால பார்க்க முடியுது. இந்த ரிசர்ச்சில் பிரமிடுக்கு உள்ள 8 மேசிவ் வெர்டிக்கல் அண்ட் சிலிண்ட்ரிக்கல் ஷாஃப்ட்ஸ் ஆல்மோஸ்ட் 2130 ஃபீட் டீப்பில் இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஷாஃப்ட் ஆல்மோஸ்ட் கீசா பிளாட்டியூ ஃபுல்லாக பிரமிட் ஸ்ட்ரக்சருக்குள்ள 6500 ஃபீட் வரை எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பல கான்ட்ரவர்ஷியல் நியூஸு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு இந்த ரிசர்ச்சுக்கு அப்புறம். ஆனால் இதை மெயின் ஸ்ட்ரீம் இஜிப்டாலஜிஸ்ட் அண்ட் ரேடார் எக்ஸ்பர்ட்ஸ் கேட்டகாரிக்கலி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சார் டெக்னாலஜி இந்த சாலிட் ராக்ஸை அவ்வளோ டெப்த்தில் பெனட்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கிறது இவங்களோட ஆர்கியூமெண்ட். இது மாதிரி பல சயின்டிஃபிக் ரிசர்ச் பல வருஷமாக இங்கே இஜிப்டில் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. இது மாதிரி போயிட்டு இருக்க சயின்டிஃபிக் ரிசர்ச்சோட டைம் லைன் ஸ்க்ரீனில். ஸ்கேன் பிரமிட்ஸ் ரிசர்ச் 2021 to 2023 continued muon tomography, infrared thermography and 3D simulations on Khufu's pyramid. மார்ச் 2023ல hidden 9 meter corridor behind the north face டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அதை பப்ளிக்காக அனௌன்ஸும் பண்ணியிருக்காங்க. 2022ல ரிசர்ச்சர்ஸ் பப்ளிஷ்ட் SAR synthetic aperture radar imaging work on Khufu's pyramid. இது எக்ஸ்பெரிமெண்டல் தான், யூசிங் அவுட்சைட் ஸ்கேன் பிரமிட்ஸ் டெக்னிக்ஸ். 2025ல லான்ச் ஆஃப் தி SIDEP scintillator imaging detector for the Egyptian pyramids, muon radiography project at Khafre's pyramid, the first modern large scale scan of Khafre's pyramid. இந்த அண்டர்கிரவுண்ட் சிட்டி ஆல்மோஸ்ட் 38,000 இயர்ஸ் கூட பழமையாக இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராபப்ளி இஃப் ஃபேக்ட்ஸ் ஆர் கன்ஃபார்ம்ட் இதுவே வேர்ல்ட்லேயே பழமையான சிவிலைசேஷனாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. கீசா பிரமிட் டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்றனால இதை என்விரான்மெண்டல் த்ரெட்ஸ்லேருந்து செக்யூர் பண்ணுறதுக்காக பல சேஃப்டி மெஷர்ஸும் எடுக்கப்படுது. அட் த சேம் டைம் ரீசெண்டாக டிஸ்கவர் பண்ணப்பட்ட ஹிடன் சேம்பர்ஸும் இன்னும் ஹைடாக இருக்கிற பல மிஸ்ட்ரிஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக ஹிஸ்டோரியன்ஸும் ஆர்கியாலஜிஸ்ட்டும் அதை கண்டினியூஸாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன் த கான்ட்ரரி, டாக்டர் ஜஹி ஹவாஸ், இஜிப்ட்ஸ் ஃபார்மர் மினிஸ்டர் ஆஃப் ஆன்டிக்விட்டிஸ், இந்த டிஸ்கவரியை ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இதில் சயின்டிஃபிக் வேலிடேஷன் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. பேசிக்கலி இஜிப்ட் அத்தாரிட்டிஸ் டினைட் தம் சேயிங் கம்ப்ளீட்லி பேஸ்லெஸ் அண்ட் தே ஆர் கம்ப்ளீட்லி ராங். ஸோ இந்த கிளைம்ஸ் எல்லாம் சயின்டிஃபிக்லி இன்னும் ப்ரூவ் பண்ணப்படலை. ஸோ இந்த மாதிரி கிளைம்ஸ் ஒரு பக்கம் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் இன்னொரு பக்கம் டினையல்ஸும் இதுக்கு இருக்குது. ஸோ இது மாதிரி பல ரிசர்ச் பிரமிட்ஸ் மேலே போயிட்டு இருக்கனால ஃப்யூச்சரில் பிரமிட்ஸை பற்றி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸும் இதுக்குள்ளே இருக்க மிஸ்ட்ரிஸும் வெளியே வரவும் இதோட ரிச் ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கவும் நிறையவே சான்ஸ் இருக்குது. தட்ஸ் இட் மக்களே, ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இங்கே கிளிக் பண்ணி கோஹினூர் ஆர் புர்ஜ் கலிஃபா பற்றின டீடைல்ஸ் போட்டிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். See you in next video. Till then, this is Jason signing off.